ஹலோ வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தத்துவம் நான் சொல்ல போகிறேன். எல்லாராலும் திருத்த முடியாத ஒரு தவறு ஒன்று. அது என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன், கேளுங்க 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 கேட்டுக்கொண்டே இருங்க. உங்கள் எஃப்எம் 93ல் கேளுங்க, ஓகேவா? அது உங்களோட ரகலக்குடி சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, ஆள் கொடுங்க ப்ளீஸ் காய்ஸ். உங்களுக்காக ஒரு தத்துவம் சொல்கிறேன், கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொல்கிறத கேட்குதுங்களா? நான் தாங்க ரகலக்குடி சேனலுக்கு பேச வந்துள்ள நான் தான் குட்டி பையன்கோ. திருத்த முடியாத தவறு என்னவென்று ஒன்று, நம்மளை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப நம்ம போய் அன்பு காட்டுவது அவ்வளோ சரியில்லைங்க. நம்மளை தூக்கி போட்டு பின்னும் செவத்தில் அடித்த பந்து மாதிரி எவ்வளோ டைம் நாம் வந்தாலும் நம்மளோட அன்பு புரியாதவங்களுக்கு நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்கோ. இது எவ்வளோ பேர்த்துக்கு நடக்குது அதை கமெண்டில் சொல்லுங்க. கமெண்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம ரகலக்குடி சேனலில் எப்பயுமே பார்த்தீங்களா 8:30 9:30 பல மணிக்கணக்காக லைவ் போடுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு தத்துவம் பார்த்தீங்களா? இது தத்துவம் இல்லைங்க, இது எல்லாமே பார்த்தீங்களா உண்மையாலும் உணர்ந்து அனுபவ பாடத்தில் சொல்கிறது தான். நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அன்பை காட்டணுமா, அது பயனுள்ளதாகவும், நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம யாரையும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்ல ஒரு செயலாகும். நம்மளை ஒருத்தவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, நம்ம அன்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய அன்பு கொடுத்துருப்போம், அவங்க நம்ம கண்டுக்காத போது நம்ம போய் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பது ரொம்ப நமக்கே என்ன சொல்கிறது, நமக்கே நம்ம கண்ணை போய் குத்திக்கிற மாதிரி ஒரு வழி. ஸோ எல்லோரும் அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க. நம்மக்கிட்ட உண்மையால் யார் அன்பு வச்சுப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம அன்பை கொடுத்தோமா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. நம்ம மேலே அன்பே இல்லாமல் நம்ம மேலே வெறும் படிச்சொல்லியும் நம்மளை எப்படா வீழ்வோம், எப்படா அவங்கள நம்ம பார்த்து சிரிக்கலாங்கிறவங்களுக்கு அதை எதிர்பார்க்கறது நம்மளோட தப்பு மக்களே. ஓகே, தேங்க்யூ மக்களே. என்னோட இந்த ஒரு உரையாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணான கைகளால் கொண்டு போய் அந்த லைக் பட்டன்லாம் அழுத்துங்க. எனக்காக இந்த குட்டீஸ்க்காக செய்யுங்க, ஓகே? என் கண்ணை பார்த்து பயந்துடாதீங்க. நான் பிறக்கும் போதே என் கண் கோழி மட்டும் பறந்துச்சுங்க. வட்டா மக்களே, தேங்க்யூ. ரகலக்கொடியை போய் நைட்டு லைவில் சந்திங்க, ஓகேங்களா? நான் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியாது நான் யார் என்று. ஓகே, தேங்க்யூ மக்களே. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ரகலக்கொடி சேனலுக்கு நன்றி.